என்னங்க டாக்டரோட வந்திருக்கீங்க? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? பைரவி, டாக்டர் உனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரமே உனக்கு குணமாயிடும், அதனால பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. என்னங்க நீங்க பொய் சொல்ற மாதிரி தெரியுது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். இல்ல பைரவி, நான் உங்ககிட்ட எந்த பொய்யும் சொல்லல. உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீங்க எனக்கு தைரியம் சொல்லணுங்கிறதுக்காக இப்படி சொல்றீங்க. ஆனா விஸ்வாவை பாருங்க, அவன் கண்ணெல்லாம் எப்படி கலங்கி போயிருக்குன்னு. அவன் ஏன் மகங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவனால அதை தாங்கிக்க முடியாது. பாருங்க, என் பையன் கலங்கி போய் நின்னுட்டு இருக்கான். நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்க. டாக்டர், நீங்களாவது உண்மையை சொல்லுங்க. உடம்புக்கு என்னாச்சு? இங்க பாருங்க, உங்க பிரெயின்ல சின்னதா ஒரு ரத்த கட்டி இருக்கு. அதனால உங்களுக்கு இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணணும். என்ன பைரவி, டாக்டர் ஆபரேஷன் சொன்ன உடனே யோசிக்கிறியா? பயப்படாதம்மா. அவங்க கிட்ட கேட்டேன், இது சும்மா சின்னதா ஒரு ஆபரேஷன் சொல்றாங்க. இல்ல டாக்டர்? ஆமாமா, சின்ன ஆபரேஷன் தான். அதனால நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம். டே விஸ்வா, அம்மா ஆபரேஷன் நினைச்சு பயப்படலடா. இது சின்ன ஆபரேஷனும் இல்ல பெரிய ஆபரேஷனும் எதுவா இருந்தாலும் நான் பண்ணிக்கிறேன். ஆனா என்ன பைரவி, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? எதுவா இருந்தாலும் டாக்டர் கிட்ட கேட்டுக்கோ. எனக்கு சந்தேகம்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என் பையனோட கல்யாணத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க. அம்மா, என்னம்மா நீ? உனக்கு ஆபரேஷன் பண்ணாம நான் எப்படிமா மேரேஜ் பண்ணிப்பேன்? ஃபர்ஸ்ட் உன் உடம்பு சரியாகட்டும். அது வரைக்கும் என் மேரேஜ பத்தி எதுவும் பேச வேணாம். பைரவி, விஸ்வா சொல்றதுதான் கரெக்ட். முதல்ல உனக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடியட்டும். அது வரைக்கும் இல்லங்க, என் பையனோட கல்யாணத்தை பார்த்தாதான் நான் இந்த ஆபரேஷனே பண்ணிப்பேன். இல்லனா எனக்கு இந்த ஆபரேஷனே வேண்டாம். பைரவி, இந்த விஷயத்துல நீ பிடிவாதம் பண்றது சரியில்லை. உனக்கு ஆபரேஷன் பண்ணாம விஸ்வா எப்படி சந்தோஷமா கல்யாணம் பண்ணிப்பான்? அவனையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. ஆமாமா, முதல்ல ஆபரேஷன் முடியட்டும் ப்ளீஸ்மா. விஸ்வா, என் உடம்பு பத்தி எனக்கு தெரியும்டா. நீங்கெல்லாம் இது சின்ன ஆபரேஷன் சொன்னாலும் என் உள் மனசு எனக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு சொல்லுதுடா. இந்த ஆபரேஷன்ல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் உன் கல்யாணத்தை பார்க்கவே முடியாம போயிடும்டா. அதனால நான்
நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. நீ நீ கல்யாணம் பண்ணிக்கோடா. அப்புறம் கண்டிப்பா நான் ஆபரேஷன் பண்ணிப்பேன். விஸ்வா சரின்னு சொல்லடா. இந்த கல்யாணம் நடந்தாதான் என் குழந்தை உயிரோட கிடைக்கும். கடவுளே, சரிம்மா, உன் இஷ்டப்படியே நடக்கட்டும். அக்கா, என்ன டாக்டர், எங்க அத்தை என்ன சொன்னாங்க? நீங்க சொன்ன மாதிரி தான் உங்க அத்தையும் சொன்னாங்க. நல்ல வேலை, யாருக்குமே சந்தேகம் வரல. அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத்தை ஆபரேஷன் பண்ணிப்பேன்னு போய் சொல்லிட்டாங்களா? ஆமாமா, என் அத்தை சொன்னதும் மாமா அதுக்கு ஒத்துக்கிட்டாரா டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அக்கா சூப்பர்க்கா. அக்கா, நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. நான் நினைச்ச மாதிரி எனக்கும் மாமாக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அக்கா, ஏய் லக்ஷ்மி, அக்கா விடு. இரு லக்ஷ்மி, ரொம்ப சந்தோஷப்படாத. முதல்ல உன் கழுத்துல விஸ்வா தாலி கட்டட்டும், அப்புறம் சந்தோஷப்படலாம். இல்லக்கா, இதுக்கு மேல என் கல்யாணத்துல வேற எந்த பிரச்சனையுமே வராது. இனிமே அந்த துளசி தலை கீழே நின்னாலும் சரி, என் கல்யாணத்தை அவளால தடுத்து நிறுத்தவே முடியாதுக்கா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாமே உன்னோட பிளான் தான்க்கா. நீ சூப்பர்க்கா. மேடம், என்ன டாக்டர்? நீங்க சொன்ன மாதிரியே நானும் போய் சொல்லிட்டேன், உங்க அத்தையும் போய் சொல்லிட்டாங்க. இப்பவாச்சும் என் குழந்தைய விட்டுருங்க மேடம், ப்ளீஸ். டாக்டர், உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா எனக்கு வேற வழி இல்ல. என் லக்ஷ்மியோட கல்யாணம் முடியற வரைக்கும் உங்க குழந்தை என்கிட்ட தான் இருக்கும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் மேடம். என் குழந்தைய கொடுத்துருங்க மேடம். நான் உங்க காலில் வேணாலும் விழறேன், ப்ளீஸ் மேடம். என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க மேடம். என்ன டாக்டர் நீங்க? உங்ககிட்ட தான் நான் தெளிவா சொல்லிட்டேன்ல, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் உங்க குழந்தை என்கிட்ட பத்திரமா தான் இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்க குழந்தைய வீடியோ கால்ல பேச சொல்றேன், சரியா? யாராவது பாக்குறதுக்குள்ள நீங்க முதல்ல கிளம்புங்க. போங்க டாக்டர்.
பைரவி கிட்ட உண்மையை சொல்லாம மாறின 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்குமா சாமி? கண்டிப்பா அவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும். ஆனா ஆனா என்ன சாமி? ஒரு உயிர் பலி நடக்குமா? என்ன சிவகாமி என்ன யோசிக்கிற? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அன்னைக்கு ஒரு நம்பூதிரி ஜோசியர்கிட்ட நம்ம துளசி விஸ்வாவோட ஜாதகத்தை காட்டினப்போ இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு உயிர் பலி நடக்கும்னு சொன்னாரு. அன்னைக்கு நான் அதை பெருசா எடுத்துக்கலங்க. ஆனா இப்ப அன்னைக்கு ஒரு சீரியஸான ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்றதை கேட்கும்போது ஒருவேளை அந்த நம்பூதிரி சொன்ன மாதிரி நடந்துருமோன்னு பயமா இருக்குங்க. இது பாரு சிவகாமி, யாருக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்து தீரும். அதை மாற்றவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அதைத்தான் கர்மான்னு சொல்லுவாங்க. இது பார், நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வாங்க மாமா, உட்காருங்க. உட்கார் பார்த்திபா. அண்ணே, என்னண்ணே அன்னிக்கிட்ட ஆபரேஷன் விஷயத்தை பத்தி சொல்லிட்டியா? சொல்லிட்டமா. மாமா, பைரவிட்ட நீங்க இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அவ ரொம்ப பயந்துட்டாளா? அவ பேசுறத வச்சு பார்க்கும்போது இந்த ஆபரேஷனுக்காக அவ பயந்த மாதிரியே தெரியல. ஆபரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. ஆனா அதுக்கும் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கா. கண்டிஷனா? என்னென்ன சொல்ற? அவ ஆபரேஷன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மிக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணம் நடக்கணுமா? அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆபரேஷன் பண்ணிப்பேன்னு பைரவி பிடிவாதமா சொல்லிட்டா. பைரவி சொன்னதுக்கு விஸ்வா என்ன பதில் சொன்னா மாமா? சரின்னு சொல்லிட்டான். விஸ்வா சின்ன பையனு, அவ அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா. இந்த சூழ்நிலையில அவன் என்ன பண்ணுவான்? அவனை பார்த்தாலும் பாவமா இருக்கு. அவன் அப்படி சொன்னதும் கரெக்ட் தானே? நான் அவன் சொன்னது தப்புன்னு சொல்லல சிவகாமி. இந்த நேரத்துல அவன் அப்படி ஒரு முடிவெடுத்தது கரெக்ட் தான். ஆனா அதுக்கு முன்னாடி பைரவி கிட்ட துளசி தான் அவளோட பொண்ணுன்னு சொல்லிட்டா பெட்டர்னு எனக்கு தோணுதுமா. இதுதான் உண்மையை சொல்றதுக்கு சரியான சமயம். சிவகாமி, நீ என்ன சொல்ற? என்ன சிவகாமி யோசிச்சுட்டு இருக்க? உன் அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட். நீ ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடியே பைரவிட்ட உண்மையை சொல்லிடலாம் தானே சொல்லிட்டு இருந்த. ஆனா அதுக்கு முன்னாடி பைரவிக்கு இப்படி ஒரு ஆபரேஷன் நடக்கும்ன்ற நிலைமை வரும்னு நம்ம யோசிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு துளசிதான் அவளோட பொண்ணுன்னு உண்மையை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். என்ன சிவகாமி, இன்னும் எதுக்கு யோசிக்கிற? இனிமேலும் இந்த விஷயத்த சொல்லாம தள்ளி போடுறது சரியில்லைம்மா.
ஏன்னா விஸ்வா உன் பையன், அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்கு நீயே முட்டுக்கட்டையா இருக்காது. நல்லா யோசிச்சு பாரு. அது இல்லனே, நானும் விஸ்வா நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா ஆரம்பத்துல துளசி தான் பைரவி அண்ணியோட பொண்ணுங்கிற உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இப்ப துளசிக்கும் பைரவி அண்ணி தான் அவளோட அம்மான்னு தெரிஞ்சு போச்சு. இந்த சமயத்துல நான் போய் பைரவி அண்ணி கிட்ட துளசியை பத்தின உண்மையை சொன்னேனா அது நான் என் பையனுக்காக சுயநலத்தோட சொன்ன மாதிரி ஆயிடும். அதனால தான். என்ன சிவகாமி, இப்ப நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் தயங்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குனே. பைரவி அண்ணி துளசியோட அம்மா. அதனால இந்த விஷயத்த அவங்க கிட்ட தைரியமா சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்ல. அந்த உரிமை துளசிக்கு தான் இருக்கு. அதனால அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டா நல்லது தானே. பார் சிவகாமி, துளசி சின்ன பொண்ணு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவகிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ தான் குழந்தைங்களை மாத்தி வச்சு பைரவி உயிரை காப்பாத்திருக்க. நீ பண்ண தியாகத்தை பைரவி தெரிஞ்சுக்கணுமா? அதனால நீ தான் இந்த உண்மையை சொல்லணும். அதான் கரெக்ட். சிவகாமி, துளசி உன் பொண்ணு. அவ உன் மேல பாசம் நிறைய வச்சிருக்கா. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அவ ஏத்துப்பா. அதனால நீயும் மாமாவும் பைரவி கிட்ட உண்மையை சொல்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இத பாருங்க, துளசி ஒண்ணும் சின்ன பொண்ணு இல்ல. அவ இப்போ ஒரு மேஜரான பொண்ணு. அவளுக்கும் இது வாழ்க்கை பிரச்சனை தான். அதனால அவகிட்ட சொல்லாம நாமளா ஒரு முடிவு எடுக்கிறது சரியில்லைன்னு தோணுது. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோனே.